வணக்கம். வருங்கால மருத்துவ மாணவர்கள் மற்றும் அவர்கள் பெற்றோர்களுக்கு நிறைய டவுட் வந்து பாத்தீங்கன்னா, நீட் எழுதி மெடிக்கல் காலேஜ் போணும் அப்படின்றவங்களுக்கு எக்கச்சக்கமான டவுட். எடுத்ததுமே நீட் எழுதி பாஸ் பண்ணிட்டேன். கவர்மெண்ட் காலேஜ்ல போய் சேரணுமா? பிரைவேட் காலேஜ்ல போய் சேரணுமா? எவ்வளவு சீட்ஸ்ல எந்தெந்த காலேஜ்ல இருக்கு? எனக்கு எந்த காலேஜ் கிடைக்கும்? ஃபீஸ் எவ்வளவு இருக்கும்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நல்லா இருக்குமா? எந்த காலேஜ்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கும்? இந்த மாதிரி எல்லாம் குழப்பங்கள் நிறைய இருக்கும் பாருங்க. இதற்கான தீர்வு தான் இந்த வீடியோ. முழுசா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா 2026ல சீட் எடுக்கிறப்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ. தமிழ்நாடுல மெடிக்கல் காலேஜ பொறுத்த வரைக்கும் எத்தனை இருக்கு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பியூர் கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு இல்லையா? அது ஒரு 36 காலேஜஸ் இருக்கு. செமி கவர்மெண்ட் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இத தவிர பிரைவேட் நம்ம செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸ் சொல்றோம் இல்லையா? மெடிக்கல் காலேஜஸ். அது ஒரு 22 இருக்கு. இத தவிர இன்னொரு 4 பிரைவேட் யூனிவர்சிட்டி. ரைட்டா? அப்ப மொத்தம் எத்தனை காலேஜ் இருக்குன்னு நீங்களே கணக்கு பண்ணுங்க. இந்த காலேஜஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட சீட்ஸ் ஒரு 10,000 சீட்ஸ் கிட்ட இருக்கும். இத தவிர நம்ம தமிழ்நாட்டுல வேற என்ன சார் மெடிக்கல் காலேஜ் இருக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு தெரியும் இல்லையா? டீம்டு யூனிவர்சிட்டிஸ் சொல்லக்கூடிய காலேஜஸ் இருக்கு. இது எல்லாம் சேர்த்து நம்மளுக்கு ஒரு 13,000 சீட்ஸ் வந்து டோட்டலா ஓவராலா இருக்கு. இதுல பியூர் கவர்மெண்ட் வந்து 85% தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் வந்து ஃபில் பண்ணுவாங்க. 15% ஆல் இந்தியா கோட்டாக்கு குடுத்துருவாங்க. சரியா? இத தவிர தமிழ்நாட்டுல ஒரு காலேஜ் இருக்கு தெரியுமா? என்ன சார் இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? எய்ம்ஸ். இது வந்து ஆல் இந்தியா கோட்டா மூலியமா தான் ஃபில் பண்ணுவாங்க. எல்லா 50 சீட்ஸ் இருக்கு எல்லாமே. சரியா? இந்திய லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா மெடிக்கல் காலேஜ் கிட்டத்தட்ட 700 இருக்குங்க. நம்ம சொன்னோம் இல்லையா? கவர்மெண்ட் தென் வந்து பிரைவேட் காலேஜஸ், டீம்டு யூனிவர்சிட்டி இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 700க்கு மேல இருக்கு. சீட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப லேட்டஸ்டா வந்த சீட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி 1,23,000 சீட்ஸ் இருக்கு. இப்ப நான் பேசிட்டு இருக்க டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு அனௌன்ஸ்மென்ட் 5,023 சீட்ஸ் வந்து முதுகலை ஒரு 5,000 நம்மளுடைய யுஜி கோர்சஸ்க்கு வந்து ஒரு 5,023 சீட்ஸ் வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் அதை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்றது பேசிட்டு இருக்காங்க. பட் அது ஆட் ஆகல. அதனால நம்ம அதை ஒதுக்கிடலாம். 1,23,000 சீட்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கு. இத எப்படி நம்ம சீட்ஸ் எடுக்க போறோம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். எது பெஸ்ட் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல எல்லாம் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றதையும் ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். ஓகேவா? பார்க்கலாமா? நம்ம ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பார்க்கறதுக்கு முன்னாடி காலேஜஸ் நம்ம 3 விதமான காலேஜ் பார்த்தோம் இல்லையா? ஒன்னு கவர்மெண்ட் காலேஜஸ், ரெண்டாவது வந்து பிரைவேட் காலேஜஸ், மூணாவது வந்து டீம்டு யூனிவர்சிட்டிஸ். இது மூணுத்துல எது சேர்ந்தா நல்லா இருக்கும்? எது பெஸ்ட்? ஒரு கம்பாரிசன் மட்டும் பார்த்துடலாமா? கவர்மெண்ட் காலேஜ்ல என்ன நம்மளுக்கு கம்மியா இருக்கும்? ஃபீஸ். அது எல்லாருக்குமே தெரியும். பிரைவேட் காலேஜஸ்ல ஓரளவுக்கு மாடரேட்டா இருக்கும். டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல ஜாஸ்தியா இருக்கும். அப்ப இது மூணுத்தையும் நம்ம வச்சு பார்த்தா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்ன இருக்கும்? எப்பயுமே காஸ்ட்லியா இருக்கிறது தான் நல்லா இருக்கும். கரெக்ட் தானே? இப்ப நம்ம கூட ஷூஸ் வந்து பாத்தீங்கன்னா பாட்டால போய் வாங்கினா நல்லா இருக்கும். ஏன்னா காஸ்ட்லி. அந்த மாதிரி இதை வச்சு பார்க்க முடியுமா? இல்ல அப்படின்றாங்க. அப்ப ஃபீஸ் நீங்க கூட பாருங்களேன். சின்ன வயசுல நான் படிக்கிறப்ப நிறைய இடத்துல பார்த்திருக்கேன். கவர்மெண்ட்ல போய் சின்னதுல 1ஆம் கிளாஸ்ல இருந்து 12 கிளாஸ்ல வரைக்கும் சேர்க்க மாட்டாங்க. இப்ப மாறி போச்சுன்னு வச்சுங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த 7.5% வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6ல இருந்து 12 வரைக்கும் படிக்கிற பசங்களுக்கு தனியா மெடிக்கல் ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கெல்லாம் வந்து தனியா குடுக்குறாங்க. சீட்ஸ் ஒதுக்குறாங்க. ஃப்ரீயா படிக்கலாம். அப்படின்னு இப்ப வந்துருச்சு. ஆனா நான் இருக்கிறப்பலாம் வந்து பாத்தீங்கன்னா, 1ல இருந்து 12 வரைக்கும் பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு ஓடுவாங்க. ஏன்னா, அங்க தான் நல்லா சொல்லி தருவாங்க. அங்க தான் மார்க் ஸ்கோர் பண்ண வைப்பாங்க. அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா, மெடிக்கல்ல வந்து சேரணும் அப்படின்னு பிரைவேட்டுக்கு போக மாட்டாங்க. ஏன்னா, ஒண்ணு ஃபீஸ், 2வது ஃபீஸ் மட்டும் கம்மியா இருந்தா போதாது. அங்க சொல்லிக் குடுக்கறது எப்படி இருக்கணும்னு பார்க்கணும்ல. அப்ப கவர்மெண்ட்ல நல்லா சொல்லி தருவாங்களா? நல்லா தான் சொல்லி தருவாங்க. ஆனா சொல்லி தருவாங்களா? அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் அங்க இருக்கு. பிரைவேட்ல விழுந்து விழுந்து கவனிப்பாங்க. ஏங்க அப்ப கவனிச்சா தான் அடுத்த வருஷம் திருப்பி வந்து பசங்க சேருவாங்க. இல்லன்னா எப்படி? டீம்டு யூனிவர்சிட்டிய பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். எல்லா ஃபெசிலிட்டிஸும் பக்காவா இருக்கும். அப்ப நம்மளுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருந்தா தானே அங்க போய் நம்ம சேரணும். அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இடிக்குதே அப்படின்னு இருக்கும். அப்ப டீச்சரு கவர்மெண்ட் காலேஜஸ்ல நல்லா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருப்பாங்க. பட் அங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கு அங்க டைம் பத்தாது. ஏன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா பேஷண்ட் அப்பா இடமே இருக்காது. இப்ப நம்ம எம்எம்சி போய் பார்த்தோம்னு வச்சுங்களேன், உள்ள நுழையறதுக்கே இடம் இருக்காது. எங்க பார்த்தாலும் பேஷண்டா இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா தான் இருக்கும். இதுவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீம்டு யூனிவர்சிட்டி சொல்லி இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்ல பாத்தீங்கன்னா பல பல பலன்னு இருக்கும் தர. அங்க போனோம்னாலே அப்படியே ஆசையா இருக்கும். பட் யாருமே பேஷண்டே இருக்க மாட்டாங்க. எப்படி இருக்கும்?
நம்ம கத்துக்கணும்ன்றதுக்காக வந்திருக்கோம். பிராக்டிகலா தான் கத்துக்கினாதான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ல பிரைவேட்டும் டீம்டு யூனிவர்சிட்டியில அடிக்கும். யாரெல்லாம் கூட்டு போய் நம்ம தான் கூட்டு போய் பேஷண்ட்டை பார்க்கணும். பட் சில காலேஜஸ்ல அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் பண்றாங்க. நல்ல காலேஜஸும் இருக்கதான் செய்யுது. ஆனா கம்பேர் பண்ணி பாக்குறப்ப கவர்மெண்ட் தான் பெஸ்ட். எய்ம்ஸ், ரிசர்ச் பெஸ்ட் படிக்கணும் அப்படின்னா எய்ம்ஸ், ஜிப்மர் இந்த காலேஜ் எல்லாம் நம்ம போய் படிக்கணும் அப்படின்னா ஃபீஸ் ரொம்ப கம்மிங்க. 5000 ரூபாய் 6000 ரூபாயிலேயே ஃபீஸ் கம்மி. ஆனா எல்லாருக்குமா கிடைக்குமா? டாப் ரேங்கர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கிடைக்கும். அப்ப நம்ம தான் முடிவு பண்ணணும். ஃபீஸ் கம்மியில படிக்கணுமா, பெஸ்ட் காலேஜ்ல படிக்கணுமா, வசதியான காலேஜ்ல படிக்கணுமா, பேஷண்ட் இருக்கக்கூடிய காலேஜ்ல படிக்கணுமா அப்படின்றத டிசைட் பண்ணோம் அப்படின்னா என்னுடைய சாய்ஸ் கவர்மெண்ட் தாங்க. அதுவும் எய்ம்ஸ், ஜிப்மர், எம்எம்சி இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலேஜ்ல போய் படிக்கிறது தாங்க ஒரு கெத்து. இப்ப நம்ம ஒவ்வொரு காலேஜஸ்லயும் ஃபீஸ் வந்து எப்படி வந்து இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மெடிக்கல் காலேஜ்ல போய் கவர்மெண்ட்ல ஜாயின் பண்றோம் அப்படின்னா ஒரு 18,073 ரூபாய் தான் வந்து ஃபீஸ் வருது. இது தமிழ்நாட்டுல தாங்க. இதுவே நீங்க மகாராஷ்டிரா போனீங்கன்னா அதெல்லாம் லேக்ஸ் கணக்குல வரும் கவர்மெண்ட் சீட்டுக்கே. அதனால நீங்க அதை ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க செக் பண்ணிக்கணும். ரைட்டா? அடுத்தது பியூர் கவர்மெண்ட் நம்ம சொன்னோம். இதுவே தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸ் இருக்கு. அதுல ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 4,50,000 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் உள்ள போய் சேர்றப்ப வெறும் டியூஷன் ஃபீஸ் இல்லாம அதர் ஃபீஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 10ல இருந்து ஒரு 12 லட்சம் ரூபாய்க்கு வரைக்கும் வரும். அப்ப அப்ப கவர்மெண்ட்ல மட்டும் என்ன சார் 18,000 சொல்றீங்களா அப்படின்னா அதுவும் வெறும் டியூஷன் ஃபீஸ் தான். அங்கேயும் ஹாஸ்டலு, அப்புறமா மெஸ் இதெல்லாம் சேர்த்துனா வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப பிரைவேட் காலேஜஸ் சொல்லக்கூடிய செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸ்ல நம்மளுக்கு 4,50,000 லட்சம் ரூபாயில இருந்து 10, 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் கண்டிப்பா வரும். இன்னொன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அதுல வந்து பாத்தீங்கன்னா 5,40,000 ரூபாய் அப்படின்றது டியூஷன் ஃபீஸ் வரும். ஆனா நீங்க அங்க போய் படிக்கிறதுக்கு மத்த ஃபீஸ், ஹாஸ்டலு, மெஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அப்புறமா நம்மளுடைய கோட்டுக்கு வேணும்னு வாங்க, அப்புறமா செத்தஸ்கோப் வாங்கணும், அப்புறம் மெட்டீரியல் கொடுக்குறோம், புக்கு கொடுக்குறோம், இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12ல இருந்து ஒரு 14 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆக்கிடுவாங்க. எது? கவர்மெண்ட் கோட்டா சீட்டு தான். ரைட்டா? இதுலயே மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னா செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜோட மேனேஜ்மெண்ட்டுக்கோட டியூஷன் ஃபீஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 15 லட்சம் ரூபாய் தாங்க. எவ்வளவு ஈஸியா சொல்றீங்க சார் 15 லட்சம் ரூபாய் அப்படின்னா 15 லட்சம் ரூபாய்ன்றது டியூஷன் ஃபீஸ் மட்டும் தான். இதோட ஆட் பண்ணி ஒரு 7 லட்சம் ஆட் பண்ணனா 22 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் மேனேஜ்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ்ல வரும். இதுவே பிரைவேட் யூனிவர்சிட்டி பார்த்தோம்ல அது 16,20,000 ரூபாய்ன்றது ஃபீஸ். அது நான் இப்ப ஃபீஸ் சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஃபீஸ். 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் ஃபிக்சேஷன் கமிட்டி வந்து உட்கார்ந்து பேசி தீர்வு பண்ணி ஃபீஸை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணுவாங்க. அதனால மாறத்துக்கு கூட வாய்ப்பு அடுத்த வருஷம் இருக்கும். ஆனா இந்த வருஷம் தான் இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்டோட ஃபீஸை வந்து சேஞ்ச் பண்ணாங்க. மற்ற ஃபீஸ்லாம் இன்னும் சேஞ்ச் பண்ணல. ஒருவேளை அடுத்த வருஷம் கூட சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்ப 16, 20 மட்டும் கொடுத்தா பிரைவேட் யூனிவர்சிட்டியில சேர்ந்துடலாமா அப்படின்னா பிரைவேட் யூனிவர்சிட்டியில சேரலாம். வெறும் டியூஷன் ஃபீஸ் அது இல்லாம குறைஞ்சது 7ல இருந்து 8 லட்சம் ரூபாய் ஆகும். அப்ப 22ல இருந்து 24 லட்சம் ரூபாய் அப்படின்றது பிரைவேட் யூனிவர்சிட்டியில உங்களுக்கு ஃபீஸ் வந்துடும். அவ்வளவுதானே சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொன்னு நம்ம பார்க்க வேண்டியது டீம்டு யூனிவர்சிட்டிஸ். டீம்டு யூனிவர்சிட்டிஸோட ஃபீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 21 லட்சம் ரூபாயில இருந்து 32 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஃபீஸ் வந்து வருது. என்ன சார் இது 21ல 32 வெறும் டியூஷன் ஃபீஸ். இதை தவிர அடிஷனல் நீங்க காலேஜ் போய் ஜாயின் பண்றப்ப 3ல இருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் காலேஜை பொறுத்து மாறுபடும். இது நான் சொன்ன ஃபீஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பேஸ் பண்ணி ஃபீஸ். கர்நாடகால பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் ஃபீஸ் வேறையா இருக்கு, செல்ஃப் ஃபினான்ஸுக்கு வந்து வேறையா இருக்கு. ரைட்டா? ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து டிஃபர் ஆகும். அது நம்ம அங்கங்க செக் பண்ணிட்டு பார்த்துக்கணும். ரைட்டா? சரி, இப்போ நம்ம முடிவா காலேஜஸ் செலக்ட் பண்ணோம்னா என்னெல்லாம் நம்மளுக்கு தேவை அப்படின்னு பார்த்தோம். நம்ம என்னதான் டிஸ்கஸ் பண்ணாலும் ஃபீஸை பத்தி பார்த்தோம், மார்க்கை பத்தி பார்த்தோம், இந்த காலேஜ் தான் இப்படி இருக்கும்னு பார்த்தாலும் சில விஷயங்கள் நம்ம கண்டிப்பா வந்து பார்த்து தான் பண்ணணும். அப்படின்னா எதை சார் நான் ஃபர்ஸ்டா பார்ப்பேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஃபீஸ் தாங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய வந்து இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் மிடில் கிளாஸ் பீப்புள் தான் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கான அஃபோர்டபிலிட்டி அப்படின்றப்ப நம்ம ஒன்று பார்க்கணும் அப்படின்னா அது கண்டிப்பா அது ஃபீஸ் ஸ்ட்ரக்சராக தான் இருக்கு. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பார்த்துக்கணும். கரெக்டா?
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அது கூட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட என்ன பார்க்கணும், சொல்லி கொடுக்கறதுக்கு ஃபேக்கல்ட்டி எப்படி இருக்காங்க அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எல்லா மெடிக்கல் காலேஜஸும் டீச்சர்ஸு சொல்லக்கூடிய அந்த ஃபேக்கல்ட்டி ப்ரொஃபஸர்ஸு எல்லாருமே அருமையாக இருக்காங்க. அதில் குறைபாடே இல்லை. ஆனால் என்னன்னா ஒரே ஃபேக்கல்ட்டி 10 காலேஜில் எடுக்கிறாங்க. அப்போ நல்ல ஃபேக்கல்ட்டி தானே 10 காலேஜ் போக முடியும். ஒன்றும் இல்லாத ஃபேக்கல்ட்டி எல்லாம் எல்லா காலேஜுக்கும் கூடுவாங்களா? கூட மாட்டாங்க. அப்போ நிறைவான டைமை அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்களா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். அடுத்தது நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, லேப்ஸ் எப்படி இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டெக்னாலஜி ரிலேட்டடா வந்துருச்சுங்க. இந்த வேலம்மாள் காலேஜ் எல்லாம் போய் பார்த்தோம்னா அப்படியே பிரம்மாண்டமா இருக்கு. அந்த மாதிரி நிறைய காலேஜஸ் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் டெக்னாலஜி ரிலேட்டடா வச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப அதெல்லாத்தையும் பார்த்து கத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வேணும்ல. அந்த மாதிரி காலேஜஸும் நம்ம பார்க்கணும்ல. கரெக்ட் தானே? அப்ப இது எல்லாத்தையும் நம்ம எப்படி முடிவு பண்ண முடியும்? என்னுடைய பணம் வசதி எப்படி இருக்கு? என்னுடைய மார்க் எப்படி இருக்கு? ஏன்னா எனக்கு கவர்மெண்ட் போகணும்னா மார்க் வேணும். நான் பிரைவேட் காலேஜ் போகணும்னா மார்க்கோட டப்பும் வேணும். அப்ப நான் இது எல்லாத்தையும் பார்க்கணும். அது இல்லாம அங்க படிச்சு முடிச்ச மாணவர்கள் என்ன சொல்றாங்க? அந்த படிச்சு முடிச்ச மாணவர்கள் என்ன மாதிரி ரிசர்ச்ல வந்து ஈடுபட்டு இருக்காங்க? என்ன மாதிரி அலுமினிஸ் வந்து ரொம்ப டாப் லெவல்ல வந்திருக்காங்க? அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம என்ன பண்ணணும்? காலேஜஸை முடிவு பண்ணலாம். ஆனா இதெல்லாம் இன்ஜினியரிங்க்கு வச்சுக்கலாம், மற்ற கோர்சஸ்க்கு வச்சுக்கலாம். ஆனா மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் தான் பெஸ்ட்டுங்க. அதை தாங்க நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்ன இருக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட்ல கொடுங்க. இந்த வீடியோல நிறைய தகவல் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். காலேஜஸ் எப்படி இருக்கு, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, எப்படி நம்ம காலேஜ் செலக்ட் பண்ணணும் அப்படின்றத இந்தியாக்குள்ள இருக்கக்கூடிய காலேஜஸை பத்தி பேசியிருக்கோம். நிறைய பேர் கேட்குறாங்க, சார் இந்தியால தான் எவ்வளவுதான் சீட்டு போட்டாலும் காம்படிஷன் ஜாஸ்தியா இருக்கா சார்? 24 லட்சம் பேர் எழுதுறாங்க, நீங்கன்னா 1,23,000 தான் சீட் இருக்கு. அப்போ மற்றவங்க எல்லாம் எங்க சார் போவாங்க அப்படின்னா, மற்றவங்க எங்க போவாங்க? அப்ராட்ல தான் போய் படிப்பாங்க. அடுத்த வீடியோல நம்ம அப்ராட்ல பத்தி பார்க்கலாமா? எங்க போய் படிக்கலாம், எப்படி படிக்கணும், அதுக்கு என்எம்சி என்ன நார்ம்ஸ் வச்சிருக்கு, இது எல்லாத்தையும் நம்ம டீடைல்டா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச யாரெல்லாம் மெடிக்கல் காலேஜ் செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ 2026ல அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி விட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு கம்ப்ளீட் கைடன்ஸ் கிடைக்குங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ரைட்டா? இதை கண்டிப்பா நீங்க பண்ணணும்.